கன்னியாக இருக்கிற நம்பிக்கை ஸ்ரீ கோட்டை காளி அம்மாளை வணங்கோர் ஒரு நாளும்
என்னை வத்து மாறஞ்சு வந்து பெற்று சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த அப்படி உருவாக பெற்றெடுத்த மாலா பீதா உலகம் அருள் செய்வாய் குருவே மாது நாடு நாடு என்றால் எந்த நாடையா நாடு நாடு என்று
என்று சொன்னாலும் எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? அதாவது என்ன 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 இந்த உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய உலகமெல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ராமநாதபுரம். ராமநாதபுரம் அல்லவா? எந்த ஊரையா? ஆமா, இந்த பூலோக சீமையில பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ராமநாதபுரம் அம்மா. ராமநாதபுரம் மன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஸ்ரீ சப்தகன்னை வெற்றெடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சரி, நாட்டை ஆள பிறந்த குலம். நம் நாட்டை ஆள பிறந்த குலம் அல்லவா? நம் நாடார் குலத்திற்கு வார்த்தியப்பட்ட நாடார் சமுதாய மக்களுக்கு வார்த்தியப்பட்ட வாடை அடிக்க சரி ஓடை ஒடிய ஓடை ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கிளை கட்டிய செட்டி தோடார் வாழைக்கு 2 குலை வர கண்ட வள்ளல். வள்ளல் அல்லவா அம்மா? இரட்டை சங்கு விருது பெற்று சரி நம் நாடார் குலத்திற்கு வார்த்தியப்பட்ட நாடார் சமுதாயத்திற்கு வார்த்தியப்பட்ட ஸ்ரீ பார்வதி அம்மன் பரமேஸ்வர். ஆமோ அம்மையா, யார் யாரெல்லாம் இருக்கிற பாத்தீங்களா? அங்குடி இருக்கிறது சக்தியும் சிவனும். சரி, அவங்களுக்கு நேத்து கூட முடிஞ்சது. ஆமோ அம்மையா, இன்னைக்கு யாருக்கு யாருக்கு இங்க இருக்கிறாங்களா? நவாரு ஸ்ரீ கோட்டை காளியம்மா, என் தாயாகப்பட்ட காளியம்மாளுக்கும் இன்னைக்கு கூட யாருக்கு இருக்காருங்க ஐயா? யாரு? ஸ்ரீ சொடல மாடத்தி அம்மாளுக்கு. மாடா இருந்தா மாடத்தி இருக்கு பக்கத்துல வேணும் இல்லாம அம்மா. அம்மா 2 பேரும் இல்லாம ஒத்தையில இருக்க மாட்டாங்க. கூடாது கூடாதுல்ல. அதான் அவங்களுக்கு. இங்க என்ன நீங்க மட்டுமா வந்திருக்கீங்க? உங்க கூட நாங்க 5 பேர் வரலையா? அப்பதான் வில்லாவும். அதே போலதான் ஐயா கூட அம்மா சேர்ந்து வர 2 பேரும் தான் இருப்பாங்க. அதனால ஆமம்மா பாடக்கூடிய கதை பாடக்கூடிய கதையானது அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப தூண்களே. ஆமோ அம்மையா, அப்படியே வந்து காலை நீட்டியாச்சு. சரி, நேத்தும் பார்த்தோம்ல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறா பிள்ளை. சரி, நாங்க ரெஸ்ட் உறங்கவே மாட்டோம். அன்னைக்கு யாரு உறங்க கூடாது அவங்கள சொல்லுது. அதான் நீங்க உறங்காதீங்க, உறங்க கூடாது சும்மா வரைய. சரி, இவாரு அதனால சரி பாடக்கூடிய கரை பாடக்கூடிய கதையானது சுடலை மாட சுவாமியுடைய கரை. என் ஐயனாகப்பட்ட சுடலை மாட சாமியோட கதை அல்லவா? எப்படி பிறந்தாரு வளர்ந்தாரு எங்க போனாரு எங்க வந்தாரு. ஆமா, எங்க இருந்து இங்க வந்து இருக்காருன்னு படிக்கணும் அம்மா. அவன் அங்க படிக்கிறது மட்டும் இல்ல, சரி கொட்டாய் விட்டுறப்படாது தூங்கிடப்படாது. ஆமா, அது மட்டும் இல்லம்மா. ஆமா, அப்படியே கோயில சாப்பாடு போட்டுருப்பாங்க போல. அன்னதானம் நல்ல மூக்க முடியும் சாப்பிட்டுட்டு இப்பவே பிள்ளைகளுக்கு அண்ணன் கெட்டுது வந்துடுதா வந்துருதான் நித்திரதேவி. உறங்கப்படாது. சரி, நீங்க தூங்காம இருந்தீட்டா நாங்களும் தூங்காம இருப்போம். வரணும் தாய் வரணும், அளவோடு வரணும். அதான். ஆமா ஆமா, முடிஞ்சு போனதுக்கு எடுத்து தூங்கிக்கிடணும். அன்னத்தை அருந்தனோடனே ஆத்தாக்கு ஓடி வாரா. அடே, நான் அதுக்கு தான் அருந்தல. அதனால விரதம் இன்னைக்கு சொடலமாடம் கோயிலுக்கு வில்லு படிக்க ஆரம்பிச்சு சொல்லி விரதத்தை கட்டியில காலை மதியம்லாம் சாப்பிடவே இல்லை, தொட்டு கூட பார்க்கல. காலையில ஒரு 10-20 சப்பாத்தி அடுக்குனீங்களா? அது அங்க மஞ்சு வலையில சாப்பிட்டது பார்சல். இங்க எல்லாம் இருக்கு அக்கா வீட்டுல. வயிறு பஞ்சராவது மாதிரி மச்சான் சாப்பிட்டீங்களா? அது வேற இது வேற. அதனால பாடக்கூடிய கதைகளில் பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம், சரி சொல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், மேலதான குற்றங்கள். இசையில் நாம என்ன யுவன் சங்கர் ராஜாவா? யாரம்மா? AR ரஹ்மானா? கிடையாது அல்லவா? B சுசிலா அம்மாவா? கிடையாது தாயி. அத்தாவுடைய புண்ணியத்துல ஆமா, இன்னைக்கு அவ வாசலுக்கு வரணும்னு சொன்னா கொடுத்து வச்சிருக்கணுமா? அன்னைக்கு வந்தானே. ஆமா ஆமா, அங்க இன்னைக்கு அவ சித்தி வாசலுக்கு வந்திருந்தோம். பட்டங்காட்டு இன்னைக்கு பெரியப்பா வாசலுக்கு பத்திரகாளி அம்மா ஆத்தா கோயில்ல வந்ததுதான். சரி, இப்ப 2வது இங்க உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம்மா, அப்ப புள்ள நல்லா படிக்கும் தானே கூப்பிட்டுருக்காங்க. சரி, அதனால என்ன ஆத்தாள வச்சு நம்ம சரி நம்மள வச்சு இந்த உலகத்தை நம்பி நம்ம வந்திருக்கோம். சரி, எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்துட்டாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி தூக்கி போட்டு அடிப்பீர்களோ, பச்சை மட்டையை காய வச்சு வெளிப்பீங்களோ, அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிச்சுக்கோங்க. அதே போல எங்களை அடிக்காம ஆதரிக்கணும். அப்படியா? எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வேண்டும். வந்தையோ வந்தாரோ சபையோர்கள் எல்லாம் அப்படி இருக்கு. சரி, கணபரியே
சொல்லி கைலாய பர்வதத்தில ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமான் சரி அம்மை உமைவள் பார்வரா தேவியும் பார்வதா தேவியானவள் கொலுவிருக்கிறார்கள். இருவேர்களும் கொலுவிருக்கிறார்கள் அல்லவா கைலாசிய பர்வதத்தில. உலகத்திலே சக்தி இல்லை என்றால் ஆமாம்மா சிவன் இல்லை. சரி சிவன் இல்லை என்றால் ஆதிபர சக்தியே இல்லை அல்லவா. அம்மை அப்பன் என்றால் உலகம். சரி இதுதான் இன்னைக்கு. ஆமா உலகம் என்றால் அம்மை அப்பன் தானம்மா. எங்களுக்கு அப்படித்தான் கொடுத்திருக்காரு. சரி யோகம் அடிச்சிருக்குமா இருக்கட்டும் இருக்கட்டும். சுவாக்கா இருக்கு அண்ணா ஆடுதுல சண்டமலை சவுண்டு. நானும் அதை எங்கேயோ மேல அடிக்கணும்னு நினைச்சேன். இப்ப நிப்பாண்டவர் தான் இங்கதான் ஆடுது. சரி அதனால ஆண்டவன் படைத்த மனுக்களை எண்ண முடியுமா ஐயா? என்னம்மா தாயே ஒரு நாளைக்கு சரி 1000 இறப்பு. ஆமா 1001 தான் பிறப்புன்னு சொல்லுவாங்க அல்லவா. அந்த ஒரே ஒரு நரவானம் உலகத்தையே பெருக்க வைக்கும். ஆமா ஆமா உலகத்தை மட்டும் பெருக்கலம்மா. சரி கோவிலா வரியும் பெருகிக்கிட்டு இருக்கு. நம்மளும் கூட கொஞ்சம் அடிச்சுக்கலாம்ல. ஆமா கூட வரி கூட நம்மளும் ஒரு 5-6 கோயில் அடிச்சுக்கலாம் ஐயா பேர சொல்லி. அதானே எல்லாம் பெருக்கட்டும். சரி சரி அதனால ஆமாம்மா ஆண்டவன் எந்த உலகத்தை எல்லாம் படைத்தார் ஐயா? என்னெல்லாம் படைக்கிறார் பாருங்க. 3 உலகம் படைத்தார். ஆமா அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கிறார் அல்லவா. அவடைக்கிட 56 தேசங்களையும் படைத்தார். தேசங்களையும் படைத்த பகவானும் எறும்புல இருந்து சரி யானை வரை. ஆமா அதாவது ஓரறிவு ஜீவன் முதல் 6 அறிவு ஜீவன் வரை படைத்தது பகவான் சொல்லுதாங்க. அப்ப நமக்கு 6 அறிவா இருக்கும் 6.75 இருக்கும். அப்படியா? ஆமா இருக்கார பின்னால இருக்கார தாளக்காரன் தலவமான அம்மா அவருக்கெல்லாம் 6.75 இருக்கு. சரி சரி அவனுக்கு இப்ப ஒரு 3/4 கூடி இருக்கு. 7.5 வந்துட்டு அறிவு என்ன? சரி நல்லா இருக்கட்டும். இருந்தா சரியா ஐயா பேர் இல்லாம தான் இருக்க கூடாது. அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமா படைத்த மனுக்களுக்கு ஆமோ அமையா பட்டினி இல்லாமலை ஆமா என் சிவபெருமான் எப்படி படி இழந்தார்? எப்படி அம்மா படி இழக்கின்றா? நாளை நல்ல நினைகளேத்து நாடு எங்கும் படி இழந்தார். நல்ல நினைகளேத்து உலகம் எல்லாம் படி இழந்தார். ஆளாக்கு நினையெடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்தார். மனகணல் அறிணையெடுத்து கணல் இணையெடுத்து ஆடிலத்தில் படி இழந்தார். கண்டு படியலக்கார். அவர்தான் கடவுள்னு சொல்லுவாங்க அல்லவா. பார்த்து படியலந்தார். சரி அவர்தான் பரமசிவன் பகவானம்மா. ஏன் அப்படி கண்டு? ஆமா ஒரு சில வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு சொன்னா சரி அவங்களுக்கு டம்ளர் அரிசி போதும். போதும். ஆமா ஒரு சில வீட்டுல நம்மளே மாதிரி கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னு சொன்னா டம்ளர் அரிசி அவங்களுக்கு மரக்க அரிசி பொங்கணும். அடே அப்பா யாருக்கு எவ்வளவு படி இலக்கணும் படைத்த பகவானுக்கு தான் தெரியும். அதான் அவருதான். ஆமாவோ அம்மையா. சரி சரி உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு படியலப்பு போதுமா? எங்கப்பா படியலப்பு கேக்கியலோ என்னதெல்லாம் எங்க அண்ணன் வீட்டுல அதான் ஆமா கட்டியலோ 14 இட்லி. எங்க வீணா கவனிச்ச விதமே வேற. ஒரு 14 இட்லி உள்ள கடந்துட்டு வரது இட்லி அடே எங்கப்பா சட்னி சாம்பார் தொட்டுக்கிட. அங்க இருந்து இங்க வந்த உடனே ஒரு அன்னதானம். ஆமா இங்க அதையும் சாப்பிட்டாச்சு. இவ்வளவுல ஆமா எல்லாத்தையும் இறக்கி நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கு. அடுத்து ஸ்நாக்ஸ். சரி அடுத்து டீ. ஆமாவோ அம்மையா இன்னும் இருக்கு உங்களுக்கு. ஆமா ஆமா இன்னைக்கு விடிய இருக்கு உங்களுக்கு சிவராத்திரி. ஆமா சரி இன்னும் அங்க கவனிச்சாங்க. ஆமாவோ அம்மையா நம்ம கோயில்ல. சரி அதனால ஆமாவோ அம்மா ஆண்டவன் சிவபெருமான் படியிலக்கு போகும் போது பகவானும் படியிலக்கு போகும் போதே இந்த அம்மா பார்வரா தேவியானவள் என்ன செய்கின்றாள் பாருங்க. அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் அருமையோட வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் வாரியில் உள்ள
டெய்லி படியலக்க போறீங்க. சரி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள், இன்று ஒரு நாள் மட்டும் நான் உங்க கூட வரேன். நானும் வருகிறேன் சுவாமின்னு யாரு கேட்கா? பார்வதி பகவானை வழிமறுத்து கேட்கிறா. ஏன் இந்த மனுஷன் கூட்டிட்டு போனாதான் என்ன? அவர் என்ன போற பக்கம்லாம் கூட்டு போக முடியுமாமா பொண்ணிய பெண்களை? ஏன் கூட்டிட்டு போனா கோயிலுக்கு தானே? அதெல்லாம் முடியாதுல்ல தாய். பார்வதி அம்மா பார்வதா தேவியா பூலோகம் வந்தால் சரி இந்த கைலாசம் இருளாக இருக்கு. ஆமா, கைலாச வாசல்ல ஒண்ணு சத்தியமயம் வேணும், இல்லன்னு சொன்னா சிவமயம் வேணும். ரெண்டு மையம் இல்லனா? ஆமா ஆமா, ரெண்டு மயரும் இல்லன்னு சொன்னா அந்த இடமே வெறிச்சோடி கிடக்கும் பார்வதி. ஒளிமயமான எதிர்காலம். ஆமோ ஆமையா, நீயும் நானும் சந்திரனும் நிலவுமா இருந்து வாரோம் இருந்தோம். ஆமா ஆமா, இப்ப ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னு சொன்னா நான் இருக்கணும். ரெண்டு பேர்ல அந்த இடம் எப்படி இருக்கும்? உலகமே இருளடைஞ்சு போயிரும் பார்வதி. ஒரு வீடா இருந்தால் சரி, ஆணும் பெண்ணும் இருக்கணும். ஆமா, ஒரு ஆண் இருக்கணும், இல்லன்னா பெண் இருக்கணும். ரெண்டு பேர் இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். சரி, கூட்டு குடும்பம். மூணாவது ஒண்ணு இருந்தா அதோட சந்தோஷமா. பிள்ளை குட்டி இருந்தா இன்னும் வாழ்க்கை சரி கருப்பட்டியா இருக்கும். அமையா, ஒத்தையில இருந்தா போர் அடிக்கும். சரி, அப்ப பார்வதி நான் வாரம்ங்க, வருகிறேன் சுவாமி. பகவான் கூட்டிட்டு போவாரா? கிடையாது கிடையாது அல்லவா பார்வதி? கட்டி பார்வதி உன்னை கூட்டிக்கிட்டு போயிருவேன். சரி, வாயிருக்கு பாத்தியா? வா, இதுக்கு போடுக்கலையா? எடுத்து 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 படியலந்தா இவர் இப்படி படியிழந்திருக்கும் போது, பகவான் படியிழக்கும் போது கைலாசத்தில் ஆமோ அமையா வடக்கு கோட்டை வாசலில் என்ன என்னம்மா பார்வதி, அம்மா பார்வதி ஒத்தையில வழிமேல் விழி வைத்து பாத்துக்கிட்டே இருக்கா பகவானை. எப்ப வருவார் என்று ஏங்கி தவிக்கிறாள் அல்லவா பார்வதி? அப்படி பகவானை பார்த்திருக்கும் போது பார்க்கக்கூடிய வேளையில அங்கிருந்து வாராரு. யார் வருகிறாராய்? நாரதர். அவர்தான் நாரத மகாமுனிவர் வருகிறார் அல்லவா? ஏன் அவருக்கு மட்டும் நாரதர்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன்னா என்னம்மா, நமக்கு வில்லுப்பாட்டு தொழில். சரி, அந்த நாரதருக்கு நாரதருக்கு பொய் சொல்வதே தொழிலா வச்சிருக்காரு. அவருக்கு புலவனி தொழில். அதேதான், கோழி மூட்டுறதாமா ஒரு தொழில. ஒரு நாளைக்கு சரி குறைஞ்சது ஒரு 3 பொய்யாச்சி சொல்ல. சரி, அலனாந்த இருக்கு பத்தியல வயிறு. சரி, அப்படியே டபார்னு ஊதி திடீர்னு வெடிச்சிரும். அதனால குறைஞ்சது 3 பொய்யாவது சொல்லியே தீரணும் நாரதர் மகாமுனிவர். கைலாசம் போனா கலகம் பிறக்கும்னு சொல்லி கலகம் கிடைச்சா போதும்ல, கண்டிப்பா வாழ்வு உண்டுமா. அப்ப நாரதர் பார்வதி அம்மாளை பார்த்து என்ன கேட்கின்றார்கள்? அம்மா பார்வதி, ஏன் இன்னைக்கு ஒரு படியா இருக்கியே? என்ன காரணமா? நேத்தெல்லாம் இப்படி இல்லையே. கிடையாது கிடையாது, அழகா இருந்தீங்களே பார்வதி அம்மா. நாரதா ஐயா, ஏன் உனக்கு ஏன் இப்படி கேட்க? என்ன போட்டு வாங்குறது? அதான் சும்மா இருக்க பொம்பளை பிடிச்சி ஏன் அப்படி இருக்கேன்னு கேட்டா சரி, அதேதான். ஆமா ஐயா, நேத்து இருந்த கிழமைக்கு இல்லல்ல. கிடையாது. என்ன காரணம்? தூக்கம். சரி அம்மா பார்வதி, என்ன சொன்னீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? பகவான் படியலக்க போயிருக்காரு. இப்போ உனக்கு என்ன செய்யணும்? சரி, படியலக்க போயிருக்காரா? ஆமாப்பா. அப்ப நீங்களும் போக வேண்டியதானே? நானும் கேட்டேன் அந்த மனுஷன் என்ன கூட்டு போங்கன்னு சொல்லி. சரி, ஒரு வார்த்தை கூட்டு போறேன்னு சொல்லவே இல்ல. சொல்லலையா? நீ வேற. அப்படியா? உங்களை வேண்டாம்னு சொன்ன காரணத்தாலதான் இவர் படி அளக்காரு. ஆமா, இவர் படிதான் அளக்காரா இல்ல பட்டினியா போட்டு வராரா நமக்கு தெரியணும்ல பார்வதி. இந்த நாரதர் சொல்வது உண்மையா? ஏன்னு கேட்கணும். ஏன்னா உலக்கு தினை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படி இழந்து வாரம்னு சொல்லி போறாரு. அதானே, 4 தினை எடுத்து இந்த நாடெல்லாம் படி இழந்து வாரம்னு சொல்லிட்டாங்க. நம்ம உலக்கு தினை வச்சு சோறு போகணும்னா ஒரு குடும்பத்துக்கே காணாது. அது எப்படி காணும்? காணாது. பகவான் எப்படி இந்த உலகம் எல்லாம் படி இழப்பாரு? சரி, நாம அங்க ஒரு கேள்விக்குறி வருது பாத்தீங்களா? அப்படியா? சரி, அப்போ இந்த நாரதர் சொன்ன மாதிரி நம்மள வேற வேண்டாம்ட்டாங்க. கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்ப இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்படி விட்டுட்டியே, ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாது. விளையும் பயிர் முளையிலே தெரியும்.
5 விளையாது. ஆமோ 50 ஆச்சானா வளையவே விளையாது. 50ல 80 ஆனாலும் விளையாதுமா. இதுக்கு சளி பிடிக்கும். ஆமா. சரி அன்னைக்கு பாத்தியா? ஆமோ ஆத்துக்குள்ள அண்ணாச்சி சரி எப்படி விளைச்சாங்க? ஆமா விளைஞ்சிச்சானே. சரி சரி அப்படி ரைட். அப்போ இந்த அம்மா பார்வதியை சந்தேகத்தை மூட்டினார். ஆமோ அமையா விஸ்வகரவானையே உண்டான அழைத்து ஆறுமையா விஸ்வக வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ காஞ்சி போரா நம்ப வேண்டி உண்டு பண்ணி கட்டை சீர்ந்து உண்டு பண்ணி போறது நம்ப வேண்டி புருஷமேடு வேணும் ஐயோ அம்மையவள் கேட்ட போது அம்மையவள் கேட்ட போது ஒரு செல்வாடி சேரமா அம்மையாக கேட்டு அம்மையவள் கேட்ட போது ஏது சொல்வார் விசகர்மா ஆமையா விஸ்வகர்மன் கேட்டா சரி இல்லன்னு சொல்லக்கூடாது. கூடாது கூடாது. ஏன்னா கேட்கக்கூடிய ஆளு கேட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த விஸ்வகர்மன்னா யாருப்பா? யாரம்மா? ஆண்டவன் எச்சிக்கண்ணில் உரித்த பிள்ளை. பகவான் எச்சிக்கண்ணில் உதித்த பிள்ளை அல்லவா? அதுதான் ஆசாரிகுல பிள்ளை. சரி 5 முகம். ஆமோ அமையா கொஞ்சம் முகம். 5 முகமும் கொஞ்சம் முகமா இருக்கா? ஏன்னா என்ன காரணம்? மயோ துவா சிற்பி கொல்லு வேலை தச்சு வேலை. கொல்லு வேலை தச்சு வேலை. அத்த கோயில் அழகா இருக்கான்னா ஆமா அவ கல்லு சிலையா அழகா இருக்கான்னு சொன்னா அவங்க வந்து கை வைக்கணும். கரெக்ட். சரி அதனால என்ன அந்த அம்மா கேட்காங்க. சரி எனக்கு உடனே கேட்டு எனக்கு செப்பு வேணும் செஞ்சு கொடுப்பா சீக்கிரம். எப்பா ஏ விஸ்வகர்மா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது முடியாதல்லவா? உடனே எனக்கு கொடு. சரி அப்படி கேட்ட உடனே கேட்ட பொழுது இல்லை என்று சொல்லாமல் விஸ்வகர்மன் என்னமா செய்கின்றார்? அப்பங்காஞ்சி போறான் கம்போ வெட்டி உண்டவனை உண்டு பண்ணி அரசன் கம்போ வெட்டி கம்போ வெட்டி தானே செய்தார் தானே செய்தார் கம்பு வேட்டி கம்பு வேட்டி கம்போ வெட்டி புதுச்சு தானே செய்தார் தானே செய்தார் சிற்றரம்பு ஒழுகுமே ஒழுக்கம் விட்டு காணி கொண்டு வந்து முட்டும் போட்டி மயவள் கையில் கொடுத்தாள் மயவள் வாங்கினாள் வாங்கினாளை அழகு உள்ள பார்வதியாள் வாங்கினாளே அழகு உள்ள காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்ட சுமையில் உண்டு பண்ணி பூவரசன் கம்பு வெட்டி பார்வதி அம்மாளுக்கு புது சுமையில உண்டு பண்ணி அப்படியே கொடுத்துட்டாரு. சரி வீடு இருந்தா என்ன இருக்கணும்? ஆமா வீடுன்னு இருந்துச்சுன்னா நான் கதவு இருக்கணும். கதவு இருந்தாலும் போறாது. உள்தாப்பா இருக்கணும் வெளித்தாப்பாவும் இருக்கணும். உள் நாராங்கி இருக்கணும். கண்டிப்பா வேணும் தாய். முக்கியமானது அதான். வேற சித்தப்பா சொல்லாம உள்ள நுழைஞ்சிருவாரு. ஆமையா அதனால என்னம்மா இந்த அம்மா பார்வதி பார்வதானவள் ரொம்ப ரொம்ப சின்ன உசுப்பிராணி. என்னய்யா நான் இருக்காரா உடுக்குக்காரரு? அம்மா அவர்தான் சின்ன உசுப்பிராணி. என்னோட சின்ன ஒரு உசுப்புராணி என் வீட்டுக்காரி ஒரு பேரல் மாதிரி இருப்பா. அப்படியா? பேரல். சரி என்ன ஒரு மனுஷன். உலகத்திலே சின்ன உசுப்புராணி சொன்னா எறும்பு தாயி. எறும்பு. ஆமோ ஆமம்மா. அப்ப 2 எறும்பு பிடிச்சு அடைக்காரு. என்ன எறும்பு பிடிச்சாங்கப்பா? ஆமா ஒரு ஆண் எறும்பு ஒன்று ஒரு பெண் எறும்பு ஒன்றையும் பிடித்து அடைக்கிறாள். எறும்புல கூடவா ஆண் எறும்பு பெண் எறும்பு இருக்கு? ஆமா மீசை வச்ச எறும்பு ஆண் எறும்பா. சரி மீசை இல்லாத எறும்பு உங்களை போல பெண் எறும்புன்னு சொன்னாங்க. நான் இங்க சொல்லுவேன். நாளைக்கு அந்த எறும்பு எப்படி இருக்குன்னு பிடிச்சு பார்க்கணும். சரி அப்ப ஏன் 2 ஆண் எறும்பு பிடிச்சு அடைக்க வேண்டியதானே? நீயும் நான் இருக்கனா கேமராமேன் தம்பி. சரி ஆமா இவனே ஒரு வீட்டுக்குள்ள பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா யாருக்கனே உங்க 2 பேருக்கும் ஆமா பக்கா பொறுத்தவன் கொஞ்ச நேரம் அவன் தலை என் கையில இருக்கும் என் தலை அவன் கையில இருக்கும். கீரியும் பாம்புமா தான் இருக்கும். ஆமா இதே 2 பெண்ணை பிடிச்சு அந்த எதுக்குள்ள அடைச்சான்னு சொன்னா சரி ஆமா ஏடா ஏன் குடத்த கொண்டா ஏன் குடத்த கொண்டான்னு குடத்துக்கு சண்டை போட்டு அவ குடுமி இவ கையில இவ குடுமி அவ கைக்கு. நீ 2 குடம் ஏற்கனவே 2 குடம் பிடிச்சிட்ட. ஆமா ஆமா சண்டை வந்துரும்.
இதே ஒரு ஆண் எருமை ஒரு பெண் எருமை பிடிச்சு அடைச்சான்னு சொன்னா சரி அவன் முகத்தை பார்த்து இவனும் இவன் முகத்தை பார்த்து அவனும் ஒரு வாரம் சோறு தண்ணி வேண்டாம் மடி கச்சிதமா இருப்பாங்கம்மா. அப்ப ஒரு வாரம் பிடிச்சு அடைச்சிடலாம். ஆமோ அம்மையா. அப்ப அரிசி எவ்வளவு கணம் மிச்சம்? பார்வதி என்ன நினைக்கா, நம்மதானே இந்த கைலாய் மலையில ஒத்தையில தன்னந்தனி ஆளா தவிக்கிறோம். சரி பிடிச்சு அடைக்க கூட உயிரினா வச்சு இருக்கட்டும் இருக்கட்டும். அதானே அவளை விட்டு கொடுக்க மாட்டோம். பிள்ளைக்கு மனச பாருங்களேன், என்ன ஒரு வெவிலி. ஆமோ அம்மையா. அப்ப ரெண்டு சிட்டரும் மயிரான் பிடித்து ஆண் பிடித்து புடிச்சா மொந்தானிக்குள்ள புடிச்சு காத்து போவார இடத்துல சொருவிட்டா. ஆமா ஆமா சிக்குன்னு பொடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே எத்தனை நாள்? ஆமா 8 நாளா 2 எருமை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காமா. இன்னைக்கு வரட்டும். சரி இந்த மனுஷன் ஆமா இந்த உயிரினங்களுக்கு படி அளக்காரா இல்ல இந்த உயிரினங்களை பட்டினியா போடுதாரா என்று பரிசோதனை செய்யலாம்னு சொல்லி 2ல ஒண்ணு தெரியணும். தெரியணும் அல்லவா? அப்போ 14 லோகத்திற்கும் படி இழந்து விட்டு படி இழந்த பகவானோ என் ஆண்டவன் ஜெயபெருமான் வருகிறார் அல்லவா? வீட்டுக்காரு வெளியில போயிருந்தார். அந்த மனுஷன் வந்த உடனே வந்த பொழுது பெண்கள் நம்ம என்ன செய்யணும்? வாங்க ஐயா. ஆமா பைக்குல சம்பளம் வாங்கி வச்சாரு. சரி அதான் சரி அப்படின்னு கொண்டு பைக்குல கைய விடணும். அதாவது பெத்த அம்மா கேட்பாங்களா? எப்படி கேப்பா? அப்பா தண்ணி குடி. ஆமா இந்த காப்பியை குடிடா. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? வீட்டுக்கார அம்மா இப்ப என்ன சொல்லுவா? நீ சொன்ன மாதிரி சம்பளத்தை எடுப்பா. ஆமா சம்பளத்தை எடுப்பா. ஒரு 85 வருஷத்துக்கு முன்னால சரி ஐயா போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்டிருக்கா. ஆமா இப்ப உங்களை மாதிரி உள்ள பெண்களே சரி நான் குடு கட்டணும் கொண்டா துட்ட கொண்டான்னு கேட்டிருக்கா. அதுக்கு யாரு கொடுக்கா? அப்படி எல்லாம் இருக்கு காலம். பெற்றவ வந்து முகத்தை பாப்பாளா, சரி வந்தவ வந்து மடிய பாப்பாளா. மடியில பணம் இருக்காரு. அப்புறம் வேணும்ல நீங்க ஒரு ஆளு நம்ம பிள்ளை முகம் வாடி வந்திருக்காருன்னு பாப்பா. சரி அப்படி நம்மளும் மகவாடி வந்தா இருக்கத்துட்டையும் கேட்டுருவாரு. அதனால அப்ப பார்த்த உடனே என்ன செய்கிற பாருங்க, படி இழந்துட்டு வந்திருக்காரு. அந்த காலத்துல இப்பமும் செல்ல வீட்டுல சரி எல்லாரையும் ஒண்ணு போல சொல்லக்கூடாது. ஆனா பார்வதி அம்மா வந்து சரி பகவான் வந்த உடனே வந்த போது பாதப்பணிவிடை நடத்துவாங்களாம். பாதப்பணிவிடை நடத்துவது பழக்கம் தாயி. அப்படின்னா என்னப்பா பாதப்பணிவிடைன்னு சொன்னா? சரி புருஷன் இப்படி வந்து நின்ன உடனே சரி தண்ணி எடுத்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஒரு காலை கழுவி பகவானுடைய பாரத்தை ஜலம் கொண்டு கழுவி ஆமா நல்லா கழுவி சரி பூ பறிச்சு வச்சிருப்பாள. சரி அந்த மலர் பூரா அவர் காலில் போடுன்னு போட்டு அதை எடுத்து இப்படி சூடுவது வழக்கம். அந்த காலத்துல பார்வதி அப்படி பண்ணிருக்கான். சில வீட்டுல செய்வாங்க. இப்பவும் என்னமா குறைச்சல இருக்காரு மருமன் கொடுக்குறாரு. சரி வீட்டுல எல்லாம் பக்தினா பக்தி பரவசம்மா. என்ன தினந்தோறும் வீட்டம்மா சரி வேற கட்டில கால போய் பிடிப்பா பாத்துக்கோங்க. எதுக்கு? கண்ணை முடிக்க மாட்டா. ஓ வீட்டுக்காரரு கண்ணுக்கு தொட்டு போய் அப்படி கால போய் பிடிப்பா. புருஷன் மேல தாலி தூக்கி வச்சுக்கிடுவான். சரி ஆமா அப்படி ஒத்திக்கிடுவா. அப்படி ஒத்திட்டு தான் வீட்டை விட்டே வெளியே வருவாங்க. இப்ப இங்க வந்துட்டாரு. இப்ப இங்க வில்லுக்கு வந்துட்டா நீங்க என்ன செய்யணும் கேட்கலாம்ல? ஆமா என்ன செய்வாரு? பரிசு ஒரு போட்டா வச்சிருக்கா அந்த அக்கா. சரி வேற வீட்டுல கொண்டு மாட்டிருக்கா பாத்துக்க. இவர் போட்டாவ சரி நல்லா மல்லிகைப்பூ மாலையை வாங்கி போட்டு அதுல ஒரு சந்தனம் வச்சு சரி ஒரு குங்குமம் வச்சு பத்தி குச்சி ஒரு மூணை வாழைப்பழம் சரி வாழைப்பழத்தை முன்னால வச்சு சரி தேங்காய் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிடுதாளா? எங்க இருந்தாலும் என் புருஷன் நல்லா இருக்கட்டும். விரும்பல நான் விரும்பல. பக்திமா அப்படி பக்தியா இருக்காங்கம்மா. பாரு இப்படி எல்லாம் கிடைக்கணும். வேற லெவல். எங்க போனாலும் இப்படி பொண்டாடி தேடலாம் கிடைக்க மாட்டேன். நீதானே சொன்ன பக்தின்னு என்ன சரி அதனால நம்பிட்டோம். அப்படிதான் இருக்கணும். அதே போல இந்த அம்மா பார்வதி சரி பகவான் வந்திருக்காருல வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல. பகவான் வந்து நிக்காரு. எப்படி இருக்கு? எப்படி அம்மா இருக்கிற ஈசன் தேவி பார்வதியா முடியாது
சரி வந்துட்டு உங்களுக்கு உளுந்துடுச்சு அதான். சரி அப்ப பார்த்து அதான் சொன்னது வாங்கிட்டு வந்துட்டாரு அதனால அப்படி இந்த அம்மா பார்வதி தேங்க்ஸ் சொல்லிருங்கம்மா. ஆமா சரி நன்றி. ஆமோ ஆமையா. அப்ப இந்த அம்மா பார்வதி பகவான் வரல வந்திருக்காருல. ஆமோ ஆமாம்மா. தலைவரி கோலமா இருக்கா. ஆமா வீட்டுக்காரு வந்த உடனே எப்படி இருக்கா? பெண்ணா பிறந்தவா. சரி அதாவது தலையில காப்படி எண்ணெய் தேய்ச்சி. காப்படி போதும் போதும். ஆமா காப்படி எண்ணெய் தேய்ச்சி விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கெட்டெண்ணெய் அந்த எண்ணெய் பாமாயிலோ எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் 4 லிட்டர் தேய்ச்சி. உலக்கு எண்ணெய் இப்ப தேப்பாளா யாராச்சும் ஒரு சொட்டு எண்ணெய் வைக்க மாட்டேங்க. நம்ம உலக்கு எண்ணெய் தேய்ச்சோம்னு சொன்னா அந்த பணங்கொட்டை சீபி போட்ட மாதிரி கிடக்கு பாத்துக்க. இதே எண்ணெய் தேய்க்கலன்னு சொன்னா இப்படி தூக்கி போட்டோம்னா ஸ்டைலா விடுவா. அழகா இருக்கு பாக்கும்போது. சரி ஆமா அவோ பார்வதி நெத்தி நிறைய குங்குமம். சரி தலை நிறைய பூ வச்சாலாம் வாங்கன்னு கேட்கல. ஆமா அப்படி கேட்கக்கூடிய வாய் தலையை விரிச்சு போட்டு பார்வதி புளி வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தலையில பூவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஏன் இன்னைக்கு ஒரு வடியா இருக்க? நெத்தியில பொட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஏம்மா என்ன நடந்தது? அடி பார்வதி அத்தா ஐயா உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. முகம் கொடுத்து பேசாதீரோ முதுகுல மூஞ்சில முதுவ காட்டி முடிச்சுக்கிடுவா. அப்ப ஆண்டவனை அழைத்து ஐயா பகவானே 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 வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ ஆறிலுள்ள ஒடிகளோ ஆமா படைத்த மனுக்களுக்கு பட்டி இல்லாமல் படி இழந்து வந்தேன் பார்வதி. என்னுடைய படியளப்புல எந்த சந்தேகமும் வேண்டாம். சந்தேகப்படாத பார்வதி. எந்த உயிரும் பட்டினியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமோ ஆமோ எறும்புல இருந்து ஆமா யானைக்கும் படி இழந்தேன். ஆமா கருவுக்குள்ள இருக்குமே சிசு சிசுக்கும் படி இழந்தேன். மாங்கொட்டைக்குள்ள இருக்குமே வண்டு. ஆமா கல்லு கீழே இருக்குமே தேரை. ஆமா தேரைக்கும் படி இழந்தேன் பார்வதி. அப்படியா? ஆமோ பார்வதி. உனக்கு ஏதாச்சும் சந்தேகமா இருக்கா? ஏன்டா 2 உயிர் பட்டினியா இருக்குன்னு இருக்குன்னா எங்க இருக்கு? எடுத்தா தானே தெரியும். சரி அபஜிமலை மெல்ல திறந்த சுத்தி வாரி குலையா சுத்தி வாரி குலையா உலவட்டம் போடுதையா வைக்கும் போது 2 எறும்பு. ஆமா 2 எறும்பு மட்டும் வச்சா செப்புக்குள்ள. இப்ப எறும்பு வாயில என்ன இருக்கு? ஆமா தினரிசியை கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகிறது. யாரு கால? படைத்த பகவான் கால சுத்தி வருகிறது. நான் இப்படி நினைச்சே பார்க்கல ஆண்டவனே. பார்வதி எக்குக்குள்ள சொறி இல்லாம வச்சிருந்தா பட்டையா போட்டிருந்தா. அதான் விறுவிறுன்னு ஓடி போய் பகவான் கால சுத்துது. அப்பம் பார்த்த உடனே ஆமோ ஆமையா ஐயா ஆண்டவனே பகவானை ஐயா பகவானே அடியாள் நான் செய்கிற கோற்றாரணாரே ஒரு கவேனே அரணாரே ஒரு கவேனோ அடியாள் நான் செய்கிற கோற்றாரணாரே ஒரு கவேனோ சிவனாரே ஒரு கவேனோ ஆகரியா செய்கிற கோற்றா செய்த கொஞ்சோ செய்கிற கொஞ்சோ ஒரு கவேனும் பொறுக்க வேணும் பகவானே பொறுக்க வேணும் பொறுக்க வேணும் பார்வதியா செய்த கொஞ்சோ செய்த கொஞ்சோ செய்த கொஞ்சோ பகவானே பொறுக்க வேணும் பொறுக்க வேணும் செம்புக்குள்ள இருந்திட்டாலோ அறிய மாயமில்லை அறைக்குள்ள இருந்திட்டாலோ அறிய மாயமில்லை பாதாளத்தில் இருந்திட்டாலோ பாதாளத்தில் இருந்திட்டாலோ பகவான் அறிய மாயமில்லை பாதாளத்தில் இருந்தேனாலோ பாதாளத்தில் இருந்திட்டாலோ பார்வதி பார்வதி செப்புக்குள் இருந்தாலும் சிவனுக்கு
கண்ணுக்கு தெரியாத மாயம் இல்லை. ஆமா, அறைக்குள்ள இருந்துட்டாலும் அறநெறிய மாயம் இந்த பூலோகத்திலே கிடையாது. என்னை அவமரித்து சரி இந்த தவறை நீ செய்ததனால, தவறை செய்த காரணத்தினால உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். ஏன்னா நான் சொல்லிட்டு தான் போனேன். சரி, சொல்லாம போனாலும் கூட உனக்கு பிரச்சனை. ஆமா ஆமா, படியளந்து வாரேன்னு சொல்லிட்டு போய் என்ன சந்தேகப்பட்டிருக்கல்லவா? அதானே பார்வதி. அன்னைக்கு பார்வதி அம்மா சரி இப்படி சந்தேகப்பட போய், ஆமா ஆமா, அன்னைக்கு கைலாசத்துல பார்வதி சந்தேகப்பட போய்தான் இன்னைக்கு பூலோகத்துல சில வீட்டுல சந்தேகப்படுதாங்க. ஒரு சில வீட்டுல சந்தேகப்படுவோமா? ஆமா, அதுக்கு எல்லா பெண்களையும் சொல்ல முடியும். அதுக்குதான் சந்தேகமே வரக்கூடாது. ஆமா, சந்தேகம் மின்வாசல் வந்தா சந்தோஷம் பின்வாசல் போகும் தாய். புறவாசல் வழியா போயிரும். போயிரும். அதுதான். ஆமா, சந்தேகம் என்பதே இருக்க கூடாது. நோய் அது ஒரு பெரிய நோய். அதனால என்னம்மா நீ என்னை விட்டு பிரிந்து, அதாவது பம்பையாத்தங்கரையில போய் ஒரு 8 நாள் தவம் இரு. ஆமா, என்னை விட்டு பிரிஞ்சு 8 நாளா தனியா தவம் இருக்கணும் பார்வதி. அப்பதான் நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் அது கிடைக்கும் அல்லவா? அப்படியா? ஆமாப்பா. சரி சாமி, என்ன நீங்க சொன்னா சரிதான். சரி, அப்ப ஆண்டவன் சொல்வதை அறிந்து என் அம்மா பார்வதி எங்கய்யா வரா பாருங்க. எங்கம்மா வருகிறா? ஈசன் தேவி பார்வதியா கைலாசம் தான் கிடந்தே கருணை சங்கிலி வாழ விட்டாள். விட்டு நாட்டு கடல் விட்டு ஏக போக விட்டே நமாகி பார்வதியோ அங்கிருந்து பயணமாக வருகிறாரே பார்வதியோ. பம்பையாத்தாங்கரைக்கு வர்றா. சரி, ஒரே ஒரு தவறு செஞ்சது. ஆமோ ஆமையா, இவ்வளோ பெரிய தண்டனையா? என்ன செய்ய? இருக்கட்டும். அவன் பம்பையாத்தாங்கரையிலே வந்து பம்பையாத்தாங்கரையிற்கு வந்த ஈசன் தேவி பார்வதியா ஆற்றிலே சென்று நீராடி குளித்து சாணபானங்கள் செய்து செய்த பார்வதி பகவானை உருகி உருகி நினைக்க. என்னம்மா செய்ய? எத்தனைதான் திட்டுனாலும் ஆமா, என் புருஷன் எனக்கு மட்டும் தானே. கல்லானாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் சொல்லுவாங்களே, அப்படியெல்லாம் மதிக்கணும்ல. இருக்கணுமா தாயி? வீட்டுக்காரர் வந்து மதிச்சு நடக்கணும். கட்டின கணவனுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் நீங்களாம். ஏன்? ஆமா ஆமோ, அப்படியா? வேற வழி இல்லாம உங்க கழுத்துல இருந்து தாலி போட்டுருக்கலாம். அதானே, கோயில் கட்டி கும்பிடக்கூடிய விஷயம் நீங்க. சரி, ஆமா ஆமோ, உங்க வீட்டுக்குள்ள வச்சு உழைச்சு கொண்டாந்து தட்டுதோம்ல. உழைச்சு கொண்டாந்து தட்டுதியே தெரியுது. நீங்க அங்க சண்டி பார்த்துட்டு தானே உடுக்க தூக்கிட்டு வந்திருக்காருல. அதான் அப்ப இவருக்குலாம் நீ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும். கரெக்ட். ஆமா, அதுல விளம்பரம் போட்டா விஜய் டிவி, அதுல விளம்பரம் போட்டா அதுக்கு ஒரு டிவி இருக்கு. ஆமா, ஒவ்வொரு டிவியா பார்க்க சொன்னா பக்கமா பாப்பா. அம்மா பரவு. சரி, நாங்க வெளியே வரும்போது நீங்க அப்படி பார்க்க முடியுது. ஆனால் இந்த அம்மா பார்வரா தேவியான தாயே பார்வதி அம்மா ஆண்டவன் பகவானை நினைத்து ஆற்று நல்ல மண்ணெடுத்த அரணாரை பிடித்து வைத்தால் ஏற்று நல்ல மண்ணெடுத்த இவனாரை பிடித்து வைத்தால் மண்ணெடுத்த லிங்கம் வைத்தாள் உடையளவு மண்ணெடுத்து சிவனை என்று சிவதவாமம் சிறுவாரம் அந்த பாவாரையோ அறுதவோ செய்வாரா ஆண்டவன் இருக்குது அங்க. சரி, ஆனா அவரை மாறி, ஆமா, அவரை போல ஒரு உருவம் செய்து பார்வதி அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கா.
8வது நாள் ஆச்சு. ஆமா பார்வதி நினைச்சுக்கிட்டு இருக்காளே. ஆமா பகவானை போல ஒரு உருவம். அதான் யாரையுமே நான் நினைக்கலங்க. சூரியகாந்தி அண்ணனை நான் நினைக்கல. அதான் பக்கத்துல அங்கோடி பாக்கேன் பகவான மாதிரியே ஒரு உருவம் இருக்க மாதிரி தெரியுது. அப்ப பகவான் அங்கிருந்து வந்தார். சரி 8 நாள் ஆயிட்டு. அம்மா பார்வதியா இருந்தாலும் இவருக்கு ஞாபகம். ஆமா யாரு மேல கீழ் வீட்டுக்காரி மேலயா? இல்ல கிடையாது பார்வதி மேலம்மா. அப்படித்தான் இருக்கணும். ஆமா 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 புருஷன் பொண்டாட்டி வரணும் அப்படிலாம் இருக்கணும். காதல் வரணும். ஆமா ஆமா யார் மேல? யாரு மேல யாரு மேல இருக்கா பாரு. பகவானுக்கு பார்வதி மேல். சரி பார்வதிக்கு பகவான். அப்படிதான் தாய் வரணும். அப்பதான் உலகம் வந்து அந்த 10 நாள் லீவுக்கு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி கீழ் வீட்டுக்காரி மேல வரக்கூடாது. எம்மடி அவ மேல மட்டும்தான் இருக்கணும். அதான் நல்ல அழகு. ஆமோ அமையா. அப்ப பார்வதி பகவானை நினைத்தவுடன் சரி பம்பை ஆற்றங்கரைக்கு. அந்த பம்பை ஆற்றங்கரை எது இருக்கு? 8வது நாளாச்சு. அம்மா பார்வதி ஏறிட்டு பார்க்கிறவனு சொல்லி ஆமா என் ஆண்டவன் வருகிறார் வருகிறார் அல்லவா? அப்படி வருகிற போரு என்ன என்னம்மா? அப்ப பார்வதி பார்த்துட்டா பகவான் வராரு. சரி பிடிச்சாலும் பிடிக்கணும். என்ன என்ன புளிய மரத்தை. ஆமா அதுக்கு தான் இன்னைக்கு புளிய மரத்து அடியில நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. அப்படியா? வார கோயிலாம் சொல்லுவீங்களா பிடிச்சாலும் முடிக்கணும் புளிய மரத்தனே. பிடிச்சுக்கோ இன்னைக்கு பிடிச்சு தொத்துங்க. அதான் சரி நினைச்சேன். ஆமோ அமையா. 3 பேர் அஞ்சுட்டு வந்தேன் முக்காலும் தண்டனி முக்காலும் தண்டனி தெரிஞ்சுட்டு வந்தேன் நாற்காலும் தண்டனி நாற்காலும் தண்டனி காய் சுற்றி வந்தேன் அப்படியே வணங்குதா. ஏன்னா காரியம் கழியணும்ல. ஆமா காரியம் கை கொள்ளணும். யாரு காலில் விழுந்தாலும் கவலையே கிடையாது. அது அவங்கள வச்சு ஒரு காலி அவன் இருக்கா. ஆமா அவங்க தெரியாதவங்களா இருந்தாலுமே பரவாயில்ல. என்னை பார் யோக வரும் நினைக்க கூடாது. ஆமா ஆமா கிடையாது கிடையாது. சும்மா விழுந்துடணும். காலில் பொத்துரு விழுந்துடணும். அதான் நல்லது. சரி அப்பந்தான் அவர் பார்த்தாரு. அம்மா ஏ பார்வதி பாரு சும்மாவே இருக்க முடியாது தூங்கிக்கிட்டே இருக்கா பாரு. என்ன விட்டு பிரிந்து. ஆமோ அமையா. அது அவளுக்கு அப்படித்தான். பாரு காலை பிடிச்சு பொண்ணு மேல கட்டும். சரி நீ எப்படி போட்டாலும் இப்படித்தான் இருப்பேன்பா. கயிறு போட்டு மேல கட்டி விடுமா காலை. அதான் சரி அப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் பார்வதி? சுவாமி நாதா உங்ககிட்ட நான் என்னத்தை கேட்க போறேன்? என்னையா என்னையா? ஒரே ஒரு தவறு செஞ்சதுக்கு நம்மளை 8 நாளா தனிமையா வச்சுட்டாரு. அதனால என் அம்மா பார்வதி தாயே பார்வதியா என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தால் வருங்கோ. எனக்கு வர வேணும். என்ன வர வேணும்? உனக்கு என்னம்மா வர வேணும்? அப்படி என்ன புது வரத்தை கேட்ட? நான் என்ன என்னத்தை குறை வச்சுட்டேன்? உனக்கு போகதான் அந்த உலகமே மிச்சமா. ஐயா ஆண்டவனே பகவானே. ஐயா பகவான பரம்பரையில கண்டிருந்த சுவாமியா கணவனில் வேணும் ஐயா வேணும் ஐயா பிள்ளையாரு பிள்ளையாரி வேணும் ஐயா வேணும் ஐயா சரியில்லா பிள்ளையது பிள்ளையது எந்த வேணும் ஐயா பிள்ளையாரி எந்த வேணும் ஐயா. பார்வதி அடி பார்வதி புருஷன் இல்லாத புள்ள கேக்கிய. சரி இந்த பூலோகத்துல யாராரு வச்சிருக்காங்களா? ஆமா கணவன் இல்லாத கை குழந்தை காக்குதா. இந்த கலிலோகத்துல யாராரு வச்சிருக்காங்களாமா? ஆமா ஆளன் இல்லாத ஆண் குழந்தை அகில உலகத்திலும் கிடையாது. அப்படியா? அப்ப நீ புதுசா கேட்க அவன் என்னம்மா செய்ய? வேண்டாம் பார்வதி. கண்ணனோட தங்கச்சாயிட்டா
பார்வதி அம்மா பார்வதி நமக்குத்தான் 2 பிள்ளை இருக்கானே. ஆமா ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன். அழகா ஒரு பையன் இருக்கிறானே. யாரு இல்லன்னா? ஆமா ஆமா மூத்த பிள்ளையோ பொறுக்கிவிங்க எங்கெல்லாம் படப்பு போடுறாங்களோ அங்க போய் சொர்க்கம்னு சொல்லி இருக்க. வயிறு. ஆமா வயிறு நினைச்சே வாழ மண்டம்னு சொல்லுவாங்க. சரி ஆனா வயிற்றுக்கு தானே இந்த கத்து. என்ன செய்ய, அது வேற ஒரு பக்கம். அடுத்து ஆமா ரெண்டாவது இளைய பிள்ளை வேல்முருகன் எங்க இருக்காரு? ஒண்ணுக்கு 2 கட்டி திருச்செந்தூர்லவே இருக்காரு. அப்படியா? ஆமா ஆமோ வெள்ளியும் தெய்வானையும் மனமுடித்த முருகன் திருச்செந்தூர்ல போய் இருக்கிறார். சரி நீங்களும் படிகளுக்கும் போயிருக்கீங்க. ஆமா நானோ கைலையாச மலையில தன்னந்தனியா இருக்கிறேன் சுவாமி. அப்ப நான் மட்டும் ஒத்தையில இருக்க, எனக்கு நேரம் போக வேண்டாமா? ஆண்டவரே ஒரு புள்ள எனக்கு வேணும். ஆமோ அமையா. நீ கேட்ட புள்ள வேணுமா? கண்டிப்பா வேணும் சுவாமி. பார்வதி ஏட்டி 3வது பிள்ளை. சரி அது 8 நாளைக்குள்ள பிறக்கக்கூடிய புள்ள. ஆமோ அமையா. என்னால தர முடியும். சரி உன்னால வைக்க முடியுமா? அம்மா உங்களால தர முடியும் போது என்னால வச்சு வாழ முடியாம இருக்குமா சுவாமி? வேண்டாம் பார்வதி. நாதா குழந்தைங்கிறது சரி ஆண்டவனா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். கடவுளா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தாயி. கல்யாணம் முடிந்து சரி கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம்னால கணவனுக்கும் மனைவிக்கும் தானே. கல்யாணத்துக்கு 10 மாசம் சரி 300 நாள். அடேங்க 10 மாசம் 300 நாள் வருதுன்னா. ஆமா சரி வயித்துல இருக்கக்கூடிய பிள்ளையை ஆமா குழந்தையானத கையில்லாமலும் கண்குருடாவும் எப்படிலாமோ பிறகு ஊனமா பிறகு. ஆமோ நீ 8 நாளைக்குள்ள புருஷ இல்லாத புள்ள கேக்குறிய எப்படி இருக்கும்? ஆமா 10 மாசம் கழிச்சு பிறக்கக்கூடிய குழந்தையே அப்படி இருக்குன்னு சொன்னா சரி 1 2 3 4 5 6 7 8 நாளைக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. நினைச்சு பாத்தியா? வேண்டாம் தானே? ஓ வேணும் சாமி. எனக்கு கட்டாயம் வேணும். வேணும் வேணும் பா. விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும். மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சாமி. கையில் வைத்து விளையாட விளையாட கை குழந்தை வேணும் சாமி. விளையாட விளையாட கை குழந்தை வேணும் சாமி. கொஞ்சி விளையாட குழந்தை வேணும். ஆமா மடியில் வைத்து விளையாட மைதன் எனக்கு வேணுமே. பார்வதி புள்ளவரம் கேக்கா. சரி அதாவது அகத்தோடு கேக்கா. ஆமோ அமையா. இவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தாலும் நான் பிடி மண்ணை தான் கொடுக்க வேண்டும். மைந்தர் வரம் கொடுத்தாலும் அது மாமிசம் அருந்தக்கூடிய குழந்தை தான் கொடுக்க வேண்டும் அல்லவா என்று என் ஆண்டவன் நினைத்து கொண்டு என்ன செய்கிறார் பாருங்க. புருஷ இல்லாத புள்ள வேணும் தானே. நான் சொன்னதெல்லாம் கேட்டு எப்படி வரணும்? சரிப்பா அப்படியே வருகிறேன் ஆண்டவன். நான் வருகிறேன் சுவாமி என்று என் அம்மா பார்வதி அழைத்து பாயே பார்வதி அம்மா அடிவாடி வேணே பார்வதி வார்த்தை ஒண்ணு உடகு கொண்ட வாசலி ஆயிரங்கால் ஆண்டு 12ஆம் தோழி தோண்டார வழி விளக்கு விளக்கு எரியும் அம்மா விளக்கு எரியும் போது கொண்டாடிய வேணும் ஊர்கமுள்ள வாரதி அண்ணரையும் போட வேணும் காலை வண்டி போடு அப்படிதான் என்னாயானா அப்படிதான் இருந்தாயானா அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா. அப்படியே நின்னாயானா உனக்கு அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா. நீ சொன்னபடி சரி புருஷன் இல்லாத புள்ள வேணும்னா புருஷன் இல்லாத குழந்தை வேணும்னு சொன்னா ஆரி வெள்ளி கையில வடக்கு கோட்டை வாசலில் அந்த வடக்கு கோட்டை வாசலில 1000 மண்டபம். ஆமா 1000 மண்டபம் தாயி. 32ஆம் நம்பர் தூணு. ஆமா 32 நம்பர் தூணுமா. 32வா? ஆமா ஆமா வர்ற இங்கிலீஷ் எல்லாம் பேசுவான். சரி 32 ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது அவ்வளவுதான். சரி 32ஆம் நம்பர் தூணு. அடுத்து ஒத்த முரசும் முழங்கிக்கிட்டே இருக்கணும். இதேதான். கோடாங்கி முரசு கிடையாது. ஆமா நான் போய் வீட்டுக்கு வருவாராச்சே உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னங்காரு. அதனால அப்படிதானே நீங்களும் அப்பப்போ பாத்துட்டு
அதான் உண்மையைத்தானே சொல்லுதேன். உண்மைதான் நீ பேசுவ. கரெக்ட். உன் வாயில பொய் வராதுல்ல. சரி வீட்டுக்காரி அதனால ஓ அமையா அப்பம் பார்வரா தேவியானவள் தேவியானவள் ஆண்டவன் சொல்வரை அறிந்து செய்கிறாள் வாருங்க ஈர துகிலோடு அந்த ஈர துணியோடு வடக்கு கோட்ட வாசல்களை சரி கண்ண ரெண்டே மூடிக்கிட்டா. முடியாது முடியாது முந்தானியை ஏந்து அப்ப கால மண்டி போடு. கொண்டாச்சி அப்படியே விளக்கு முக்கத்துல சரி அப்படியே கரெக்டா பகவான் வராரு. அந்த விளக்கு பக்கத்துல தாயி ஆமா சரி என்னைக்கும் அணையக்கூடிய விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும். ஆமா அணையக்கூடிய விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? ஒண்ணு என்ன காலியாக போகுதுன்னு அர்த்தம். சரி இல்லனா திரி காலியாயிரும். திரி காலியா போகுதுன்னு அர்த்தம். சொல்லுமே போய் கரண்ட் இல்லைன்னு அணைஞ்சிரும். கரண்ட் இல்லைன்னா அணைஞ்சிருமா? கரண்ட் தான் இல்லாம இருந்திருக்கு. அது கரண்ட். அதுதான் ஜெனரேட்டர் வச்சிருக்கலாம் உமக்கு. அதான் டீசல் ஊத்துனா அடிக்க போகுது. கரெக்ட். இது வேற. இது வேற அது வேற. சரி ஆமா என்ன காலி ஆயிட்டு நினைச்சுக்கோங்க. சரி திரி மொந்து எரியும். ஆமோ அமையா ஒரு செகண்டுக்குள்ள காலி. சரி ஆனா பகவான் பார்த்து என்ன செய்கிறார் பாருங்க. அம்மா கண்ணை மூடிக்கிட்டா லைட்டா திரிய தூண்டிட்டாரு. சரி அப்பவும் புருஷன் இல்லாத பிள்ளையா? கிடையாது கிடையாது புருஷன் இல்லாத குழந்தை இந்த பூலோகத்திலே கிடையாதுமா. அவர் கை விளக்கை தூண்டும் போது தூண்டக்கூடிய வேலையில முத்து போன்ற ஜோடு மூன்று சூழே ஓரம்பை விழுவோரையா விழுவோதையா இளம் போரையே மூன்று சுடே மூன்று சூடே வெளிச்சென்றே கொம்பரையாள் பார்வதி. ஆமா கூட்டி பிடிச்சு வச்சிருக்கா. சேர்த்து பிடிச்சா. சேர்த்தும் பிடிச்சிருக்காள. சிவன் தேவி பார்வதி. தாயே பார்வதி பிடிச்ச உடனே எங்க கொண்டு வர? எங்க வருகிறா மடி கணக்கு என்ன? பிள்ளை 15 கிலோ சேரும் நினைக்கிறேன். அம்மாடி பிள்ளை 15 கிலோ இருக்கப்படாதுடா. வெயிட்டா இருக்காமா. அவ்வளவுதான் அம்மா போயிருவா. பிள்ளை என்ன கணக்குன்னு பாருங்க. பிள்ளை 15 கிலோ இருக்கவே கூடாது. பிடிச்சு பறிச்சிடுமியா. மாசமே 10. அங்க வாருங்க பிள்ளை பார்மனுக்கே கை இழுத்துட்டு போ. அதான் குழந்தைங்கிறது 2.5 கிலோ 3 கிலோ இருந்தாலே போதும். நாளா எத்தனை கிலோ வருமா? என்ன 2.25. ஏ அப்பா ஏங்கப்பா 2.25 கிலோ பத்ததுதான். அப்படியா? பூரா எங்க அம்மா மேலதான் இருந்திருக்கு. எப்பா என்ன செய்ய இவ்வளவா தண்டி பிள்ளை பத்துட்டாளேன்னு. இவ்வளவு தண்டி கிடையாது. இவ்வளவு அழகா பிள்ளை பத்துட்டான். இவ்வளவு தள்ளிட்டு இருவ. தண்டினா 3.5 கிலோ. ஆமா ஆமா தண்டி சொல்லிதாங்க வாரு. அதான் சிறுகுழுந்து போய் கிடக்கு. நார்மல். சரி நான் பிறக்கும்போது 58 கிலோ இருந்தேனா? 58 கிலோன்னு கேட்கணும். நேத்து தான் பிறந்த நாள் முடிஞ்சிருக்கு. ஓ சரி சரி. அதான் 58 கிலோன்னு சொல்லுதாரு. அப்படியா? சரி. ஆமோ புள்ளம் அடிகணத்த உடனே தாய் அங்க வந்து பாக்க. ஆமா என் தாய் பார்வதி பிள்ளை ஆசையா பாக்க வர. ஐ புருஷன் இல்லாத பிள்ளை நமக்கு கிடைச்சிட்டு சொல்லி பிள்ளையை வார்த்த உடனே என்ன செய்கிறாள் பாருங்க. பிள்ளை எப்படி இருக்கு பாருங்க. அங்க மொண்டமா ஒரு என்ன புள்ள அம்மி உழவைக்கு கூட அங்கு இங்கும்படி இருக்குமே. பிள்ளைக்கு அந்த பிடிவோ இல்லையப்பா. ஒட்டே வெளுக்கணி இருக்கான. அதை விடுங்க. வெள்ளரிக்காக்கு கூட அங்க இங்க காம்பு இருக்கும். சரி போட்டு அழாத பார்வதி அழாத.
இது உன் தப்பு. பார்வதி வருத்தப்படுதம்மா. சரி. எட்டோட 8 நாள் தவ இருந்த ஒரு பிள்ளை வரத்தை கேட்டோமே. சரி. நமக்கு இப்படி பிடி முண்டத்தை கொடுத்துட்டாரே பகவான். அக்கு முண்டை ஆணி முண்டமா இருக்கான். அக்கு முண்டை ஆணி முண்டமா கீழே பிள்ளை வைக்கணும் போறான். இங்க வச்சது பிள்ளை நேர பசண்ட பார்த்து ஓடுது. வழுக்குது. என்ன பண்ண? இந்த அல்வா மாதிரி. அல்வா வலிக்கு உள்ளல போகுது, வலிக்கு வெளியில போகுது கோட்டையை விட்டு. அது கீழே வச்சா இப்படி வைப்படி அங்க பாதி போயிரும். ஆமோ அமையா. அதனால பார்வதி பார்வதி நீதான் 3வது புள்ள 8 நாளைக்குள்ள புருஷ இல்லாத புள்ள கேட்ட. உனக்கு கிடைச்சது உனக்கு. ஆமையா. ஆண்டவரே என்ன இந்த கூட்டத்துல வச்சோம்னா என்ன செய்வாரு? என்ன பார்த்தவங்க எல்லாம் எகழ்த்தனமா பேசுவாங்க. எகழ்த்தனமா பேசுவா. பார்த்தவெல்லாம் சாட மாதிரியா பேசுவா. பேசுறது ஒரு பக்கம். என்ன பிள்ளை பத்திருக்கா பாரு. அதான் பிள்ளையா வந்துருக்கா. என் பிள்ளைக்கு முக்கியமான பொருள் இல்ல. இல்லையே முகம் இருந்தா தான் பெத்தவா முத்துவா. ஆமா, கோவம் வந்தா சப்பு சப்புன்னு 2 அடி அடிப்பா. சரி. அடுத்து கண்ணு இருந்தா தான் பார்க்க சொல்லும். இது யாரு? ஆமா ஆமா ஆமா, அவட இருக்காரா? இது யாரு? இது அவர்தான். தெரியுமில்ல. வாய் இருந்தா தான் வளவளான்னு பேச சொல்லும். பேசிக்கிட்டே இருப்பேன். மூக்கு இருந்தால் ஆமா சுவாசிக்க சொல்லும். படப்பெனுப்பா மட்டனா. என் பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்ல. என் பிள்ளைக்கு எதுவுமே கிடையாது பகவானே. பிடிச்சு வச்ச மாவு மாதிரி அப்படி இருக்கான். பிடிச்சு வச்ச மாவு மாதிரி இருக்கானே. எல்லா பிள்ளை மாதிரி என் பிள்ளை எனக்கு வேணுமே. இந்த குழந்தை போல என் குழந்தை எனக்கு வேணும். அப்ப பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மனை வரவழைத்தார். பிரம்மனை வரவழைத்து பிரம்மன் உருபிடித்தார். ஆமா, ஒரு குழந்தை இந்த வடிவமைப்பில் இருக்கணும். பிரம்மன் தான் தாய் உருபிடிக்கிறான். 3 பேர் வேணும். ஆமா ஆமோ. அப்ப பிரம்மன் உருபிடித்தார். ஆண்டவன் உயிர் கொடுத்தார். என் பெருமாள் கண்ணபிரான் கண்ணுக்குள் ஒளி கொடுத்து கொஞ்சம் கருத்தையும் கொடுத்தார். கருத்தையும் கொடுக்கிறாருமா. புள்ள வந்து பிறந்த உடனே என்ன செய்யணும்? கரெக்ட். பூனை கத்தன மாதிரி. இந்த புள்ள காப்பி கேளுதா? கிடையாது. டீ கேளுதானா? கிடையாது. சரி. அது எந்திரும். சரி. காப்பி ஊத்திரணும்னா? ஆமா, சேனை விட்டனையா. சேனை விட்டணும். ஆமா, புள்ள வந்து பிறந்த உடனே அழுதாதான் அது நல்ல பிள்ளையா. ஓடு கத்தி அழனாயி. புள்ள அழல நினைச்சுக்கோ. ஏண்டா ராமா அந்த உலகத்துல பிறந்தோம் ஐயோ அதை சொல்லி அவாளுவா. சரி. புள்ள அழலனா நரசம்மா காலை பிடிச்சுக்கிட்டு ஒரு முள்ளு வெள்ளிச்சு வெட்டி உதருவா. அது வால் கத்திரும். அதுதான் பிள்ளைக்கு அழகு. சரி. பிள்ளை அழுத உடனே என்ன செய்கிறாள் பாருங்க தாயும் பார்வதியா. சும்மா இருவாளா? எப்படி அம்மா செய்கிறா? வலது கண்ணா முத்தமிட்டா வலது கண்ணா முத்தமிட்டா இந்த நான் எடுத்தா இடது கண்ணா முத்தமிட்டா ஏன் மெல்ல நான் எடுத்தா இடது கண்ணா முத்தமிட்டா ஒத்துறாரே போரே தோடு முகமலை உடம்பெல்லாம் நெய்யுருக. உடம்பு இல்ல நெய்யுருக. தேற்றி வளர்த்தால் திரேகமெல்லாம் நெய்யுருக. திரேகமெல்லாம் நெய்யுருக. ஐயா ஆண்டவனே பகவானே. ஐயா பகவான பரம்பொருளே. தாலாட்டுங்களா? சரி. அப்பதான் பிள்ளைய பிடிச்சி. அமையா அந்த காலத்துல என்ன அழகா பிள்ளைக்கு தாலாட்டுவாளாம். ஆமா, அந்த காலத்துல தாலாட்டி இருக்கா. இப்ப தாலாட்டுவா. சரி. நாளா தாலாட்டினோம்னா எல்லாரும் தூங்கிருவீங்க. தாலாட்டுல எல்லாரும் தூங்கணும் பயப்படுறீங்க. அதுக்கு தான் நான் தாலாட்ட மாட்டேன். அப்படியே ஒரு அக்கா கொட்டாய் விட்டாவீங்கம்மா தாலாட்டுங்க கொஞ்சம் தூங்கிக்கிட்டு. வேண்டாம், இருக்கட்டும், அவங்க இருந்தா தான் நமக்கு நல்லது. ஒரு அக்கா தான் கொட்டாய் விட்டுருக்காவ. அட்டியடா. சரி அட்டுங்க. வாடிடாமல் பட்டையை வருக வைத்து பால்வானை பொங்க வைத்து அன்றிருந்து இந்நாள் வரை கல்யாண வாசலாக வேலி கட்டி காத்து வருகிறார். தாய் தந்தாரை